ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு அப்டேட் வீடியோ. எந்த டேட் வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு என்னென்னா, இப்போ நேற்று எடுத்தது வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, நம்மக்கிட்ட இல்லாத இப்போ எனக்கு லாஸ்ட்டு ஒரு 13 நாளாக டே க்ரீம் வரவே இல்லை. சீரம் 10 நாள் கழித்து இப்போ தான் வந்திருக்கு. டே க்ரீம் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் எனக்கு வரும். அதனால் அதாவது இப்போது எல்லாம் ஆர்டர் போட்டிருப்பாங்க, டே க்ரீமும் சேர்த்து போட்டிருப்பாங்க. டே க்ரீம் இல்லைன்னா அதை பெண்டிங் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற ப்ராடக்ட் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா உடனே பேக் பண்ணி உடனே சென்ட் பண்ணிடுறேன். ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா தான் அது பெண்டிங் வைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த மொத்தமாக வந்து நான் கேட்டிருக்கேன். அங்கேயும் நானும் அமௌண்ட் ரெடியாக வச்சுருக்கேன். அவங்களும் வந்து ஸ்டாக் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க 2 டேஸில். மொத்தமாக வாங்கி இருக்கிற ஆர்டர், அதாவது நான் என்றைக்கு இப்போது கம்மிங் மண்டேன்னு வைங்களேன், சண்டே வரைக்கும் எடுத்த ஆர்டரை மண்டே அனுப்புகிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் அனுப்பிட்டு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடணும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் முயற்சி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். கம்மிங் வீக்கில் எல்லாருக்கும் கிளியர் பண்ணிடுவேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் இல்லை அங்கே, அதனால தான் இந்த பிரச்சனை. கம்மிங் வீக் வந்து எல்லோரும் எப்போ வரும்னு கேட்குறேன். எனக்கு பதில் சொல்ல சங்கடமாக இருக்குது. எல்லாருக்கும் கிளியர் பண்ணிடுவேன் கம்மிங் வீக். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் கேட்கவே தேவையில்லை, நானே கிளியர் பண்ணிடுவேன். ஏன்னா அது கிளியர் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு தான் ஒரு பாரமாக இருக்குது. எப்போ கிளியர் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கும் நிம்மதி. அதனால் நீங்கள் கேட்டால் தான் அனுப்புவேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நானே எப்படா அனுப்பணும் ப்ராடக்ட் வந்த உடனே ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன். அப்படியே உட்காந்து அப்படியே பேக் பண்ணுறது தான் வேலை. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு எப்படா இன்றைக்கி நேற்று வரைக்கும் எடுத்த ஆர்டர் இன்றைக்கி அனுப்பணும் அப்படி. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா முயற்சியும் பண்ணி கடைசி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் கடவுள் புண்ணியத்தில். என்ன கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். என்னை வந்து கேட்காதீங்க. அவ்வளோதான். கம்மிங் வீக் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிளியர் பண்ணியா. தேங்க்யூ, பாய்.